இந்த பூமியிலே காணப்படுகிற சபை தான் எக்லீசியா. இது எவ்வளவு தான் தங்கம் போட்டு பூசினாலும் சரி, எவ்வளவு தான் தங்கத்துல நீ கட்டினாலும் சரி, எத்தனை ஏக்கர் வாங்கி காம்பவுண்ட் போட்டு அதுக்குள்ள போட்டு என்னத்தான் பண்ணாலும் சரி, அந்த கட்டிடமாக சபை போகாது. ஜெயம் கொண்ட சபை சோமா எக்லிசியா சரீரமாகிய சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபையை உருவாக்கக்கூடிய பாஸ்டர் கிட்ட போய் இரு. அப்போ இப்ப சபையில யார் 2 பேர் இருக்கிறான்? யார் இருக்கிறான்? எக்லிஷாவும் இருக்கிறான், சோமா எக்லிஷாவும் இருக்கிறான். இப்ப இது ரெண்டு பேர்ல யார் நம்ம கண்டுபிடிக்கணும்? யாரா சோமா எக்லிஷா, யார் எக்லிஷான்னு கண்டுபிடிக்கணும். என்னதுங்க? எக்லிஷா யாரு, சோமா எக்லிஷா யார், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இல்ல சபை